தமிழ்நாடு பெட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நம்ம இன்றைக்கி வழக்கம் போல் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னாக்கா, வெள்ளிக்கிழமை சிறுவாச்சூர் ஆட்டு சந்தை. இந்த சிறுவாச்சூர் ஆட்டு சந்தையானது வந்து பார்த்திங்கனாக்கா வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை தோறும் அதிகாலை 4 மணி முதல் காலை 8 மணி வரை நடைபெறும். இந்த சிறுவாச்சூர் ஆட்டு சந்தையானது வந்து பெரம்பலூர் மாவட்டத்தில் வந்து அமைஞ்சிருக்கு. அதாவது அரியலூர், திருச்சி, ஜெயங்கொண்டம், விழுப்புரம், வேப்பூர், தஞ்சாவூர், இன்னும் பல்வேறு மாவட்டங்கள் மற்றும் பல்வேறு கிராமங்கள்லேருந்து பல்வேறு வியாபாரிகளும் விவசாயிகளும் வந்து ஆடுகளை வாங்குவதற்கும் விற்பதற்கும் வருவாங்க. இந்த பெரம்பலூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் வந்து இந்த சிறுவாச்சூர் ஆடு சந்தை அமைஞ்சிருக்கு. இன்றைக்கி வந்து என்ன வகையான ஆடுகள்லாம் வந்திருக்கு, மேலும் வந்து அந்த ஆடுகளோட விலையெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆனால் வணக்கண்ணே. வணக்கண்ணே. ஆனால் உங்கள் பேருண்ணே? என் பேர் ராமசாமி. ஓகேண்ணே. நம்ம வந்து பல வாரங்கள் வந்து உங்களை வந்து வீடியோ போட்டுட்டு இருக்கோம். ஓகேண்ணே. பார்க்குற நேரில் புதுசு அப்படிங்கிறத நம்ம வந்து இன்ட்ரோ பண்ணுறோம். ஆனால் நீங்கள் எந்த ஊர்ண்ணே? நீங்கள் அரியலூர் மாவட்டம், வெங்கனூர். ஓகேண்ணே, சூப்பர். ஆனால் இந்த ஒரு ஆடு 3 குட்டி வந்து வச்சுருக்கீங்க இங்கே சந்தையில். நல்ல தரமான குட்டியாக இருக்குது, தரமான ஆடாக இருக்குது. ஓகேண்ணா. ஆனால் இந்த குட்டிகள் வந்து புற குட்டிகளா கிடா குட்டியிலண்ணே? 2 பிரிவு குட்டி, 1 கிடா குட்டி. ஓகேண்ணா. பல்லு எத்தனை பல்லு ஆடுக்கு? பல்லு 6 பல்லு. 6 பல்லு. என்ன இப்போ எவ்வளோ விலை சொல்கிறீங்க? 18 சொல்கிறோம். ஓகே. எவ்வளோ கேட்குறாங்க மக்கள்? 16 ரூபாய் கேட்குறாங்க. ஓகே. ஒரு 1000 கூட வந்தால் கொடுத்துடலாம் அப்படின்றீங்க. கொடுக்க வேண்டியதான். ஓகே ஓகே, சரிண்ணே. ஆனால் இப்போ இன்றைக்கி வந்து ஒரு ஆடு 3 குட்டி தான் கொண்டு வந்தீங்களாண்ணே? சரி, ஓகேண்ணே. ஆனால் இப்போ நேரில் பார்க்குற அவங்களுக்கு இந்த ஆடு குட்டிகள் இது மாதிரிலாம் வேணும் அப்படின்னாக்க உங்களுக்கு கால் பண்ணி கிடைக்குமா? வாய்ப்பு கண்டிப்பாக ஆயிடும். சரிண்ணே. உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுண்ணே. 96 26 96 26 69 85 64 85 64. ஆனால் இப்போ வந்து நம்ம பலமுறை நம்பர்லாம் கொடுத்துருக்கீங்க. ஸோ உங்களுக்கு வந்து நம்ம சேனல் மூலம் வந்து கால் பண்ணியிருக்காங்கண்ணே? நிறைய கால் பண்ணிருக்காங்க, நிறைய வாங்கி கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி ஓகே. ஸோ சேனல் யூஸ்ஃபுல்லாக இருக்கேண்ணே? கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகே ஓகேண்ணே. நிறைய பேர் வந்து கான்டாக்ட் பண்ணுறாங்களா இந்த நம்பர் தானே? ஸோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கேண்ணே. சரிண்ணே. மூலியமாக நிறைய கான்டாக்ட் உண்டு. தமிழ்நாடு பெட்ஸ் மூலமாக கான்டாக்ட் உண்டு. ஸோ நீங்களும் பார்க்குறீங்களா? நானும் பார்ப்போம். ஓகே ஓகே, சூப்பர். ஃப்ரீ டைமில் பார்க்குறது எப்படி பார்ப்போம். சரிண்ணே. ஸோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கேண்ணே. கண்டிப்பாக நிறைய பேர் கால் பண்ணுறாங்களே. எந்த ஊரில் கால் பண்ணாண்ணே உங்களுக்கு? நிறைய கோயம்புத்தூர் பண்ணியிருக்காங்க, பெரம்பலூர், சமயபுரம் சந்தைக்கு வருவாங்க வாங்கி கொடுத்து சொல்லி. யூடியூப்ல பார்த்துருக்கேன், பேசியிருக்கேன். ஸோ அதன் மூலம் பழக்கமாயிடுச்சு, உங்களுக்கு விரிவாயிருச்சுண்ணா? பழக்கங்க. சரி, ஓகேண்ணா. நேரில் பார்த்தாங்கன்னா இந்த மாதிரி ஆடுகள் வேணுனாக்கா கொஞ்சம் வந்து பார்த்து நல்ல விலைக்கு ஓகேண்ணா. நம்பர் கான்டாக்ட் பண்ணால் கண்டிப்பாக எந்த சந்தையில் இருந்தாலும் உண்டு. சிறுவாச்சூர், அரியலூர், சமயபுரம் 3 சந்தையிலும் கட்டாயமாக இருப்பேன் நான். ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர். நம்ம கான்டாக்ட் பண்ணால் கண்டிப்பாக உண்டு உங்களுக்கு. ஓகேண்ணா. உங்களுக்கு ரொம்ப நன்றிண்ணே, வாழ்த்துக்கள்ண்ணா. ஓகே, தேங்க்யூ. அண்ணா வணக்கண்ணே. வணக்கம். உங்கள் பேருண்ணே? பேர் கருசாமி. ஓகே. எந்த ஊர்ண்ணே? அரியலூர். ஓகேண்ணே. ஆனால் நல்லா தரமான ஒரு செம்மறி குட்டி கொண்டு வந்துருக்கீங்க. இது வந்து கிடா குட்டியா பெட்ட குட்டியானே? இது பொட்டை குட்டியாண்ணே. ஓகேண்ணே. பிறந்து எத்தனை நாள் ஆகுது? பிறந்து எத்தனை நாள் ஆகுது? இப்போ 24. 20. ஓகேண்ணே. எவ்வளோ விலை சொல்கிறீங்க? விலை 2005 சொன்னேன், வாங்க மாட்டேங்கிறாங்க. ஓ, வாங்க மாட்டாங்களா? சரி, 1000 ரூபாய் கேட்குறாங்களா? எவ்வளோ இடுது தரலாம்? 1500 கொடுத்துலாண்ணா. ஆனால் இப்போ நேரில் பார்க்குறாங்க, பார்க்குற அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி குட்டிகளை வேணாக்கா ஃபோன் பண்ணி கிடைக்குமாண்ணே? கிடைக்கும். சரி, அவங்க ஃபோன் நம்பர் சொல்லுண்ணே. ஃபோன் நம்பர் 85 12 15 26 26 80. சரி, ஓகேண்ணே. ரொம்ப நன்றிண்ணே. அண்ணா வணக்கண்ணே. வணக்கம். சொல்லுங்கள். உங்கள் பேருண்ணே? சிவகுமார், விளாமுத்தூர். ஓகே ஓகே. எந்த ஊர்ண்ணே? விளாமுத்தூர் பக்கத்தில். ஓகே. இங்கே பெரம்பலூர் பக்கம் தான்? ஆமாம், பெரம்பலூர் பக்கத்தில். ஆனால் இந்த 2 ஆடு கொண்டு வந்துருக்கீங்க, 2 கடாக்கெல்லாம் பெட்டை குடிக்கலாம்? 2 பெட்டை குட்டி தான். 2 பெட்டையா? ஓகே. எவ்வளோ விலை சொல்கிறீங்க? விலை வந்து என்ன, இது 2 10 ரூபா சொல்கிறேன். 2 10,000. எவ்வளோ கேட்குறாங்க மக்கள்? அவன் வந்து 8 ரூபா 7 ரூபாய் கேட்குறான். 8 ரூபா 7 ரூபா வரைக்கும் வராங்க. எவ்வளோ இறுதியாக தரலாம்? இறுதியாக வந்து என்ன ஒரு 9 ரூபா நான் கொடுக்கலாம். 9 ரூபா கொடுக்கலாம். ஓகே. இப்போ நேரில் பார்க்குறாங்க, பார்க்குற அவங்களுக்கு வந்து ஃபோன் பண்ணி கேட்டால் இந்த மாதிரி ஆடுகள் கிடைக்குமா உங்கள்கிட்ட? நம்மள்ட்ட ஆடு கம்மியாக தான் இருக்குது. கம்மியாக தான் இருக்குது. நம்ம இங்கே வந்தால் வாங்குறது விற்கிறது. இருந்துச்சு, இப்போ கம்மியாக தான் இருக்குது. ஓகே ஓகே. சந்தைக்கு வந்தால் வாங்கிக்கலாம். சந்தைக்கு வந்தால் வாங்கிக்கலாம். ஓகே. இப்போ சிறுவாச்சூர் வந்தால் என்ன வகையான ஆடுகள் வாங்கலாம்? சிறுவாச்சூரில் தான் எல்லா ஆடுமே வருது. எல்லா ஆடுமே இருக்குது. ரொம்ப நாள் சந்தை இருக்குல்ல இங்கே. சிறுவாச்சூரில் வந்து எனக்கு தெரிஞ்சு 25 வருஷத்துக்கு மேலே இருக்குது. அப்படியா? பழமையாக சந்தை? ஆமாம், எனக்கு தெரிஞ்சு 25 வருஷத்துக்கு மேலே இருக்குது. அதுக்கு முன்னாடி எவ்வளோ நல்லா இருந்துச்சு தெரியல. ஓகே ஓகே. நான் ஸ்கூல் படிக்கும் போது வந்து இருக்கு. ஓ, அப்படியா? நீங்கள் சின்ன பையன் இருக்கும்போது இருக்கு? ஆமாம், 3-4 இடம் மாறிடுச்சு சந்தை. ஓ, அப்படியா? இதே ஏரியாவில் 4 இடமா மாறி. ஓகே. பெரம்பலூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 10 கிலோமீட்டரில் வந்து வந்துடலாம் இங்கே. வந்துடலாம். சரி, ஓகே. சரிங்க ப்ரோ. உங்களுக்கு ரொம்ப நன்றி ப்ரோ. ரொம்ப நன்றி. அண்ணா வணக்கண்ணே. உங்கள் பேருண்ணே? ஓகேண்ணே. ஆனால் நல்லா தரமான ஒரு பொடி குட்டி கையில் வச்சுருக்கீங்க. இது வந்து கடா குட்டியே பெட்ட குட்டியாண்ணே? இது கடா குட்டி. ஓகேண்ணே. பிறந்து இப்போ எத்தனை நாள் இருக்கும் வயசு? ஒரு மாதம் இருக்குமா? 2 மாதம் இருக்குமா? ஓகேண்ணே. எவ்வளோ விலை சொல்கிறீங்க? 1000 ரூபா. 1000 ரூபா. ஓகே. மக்கள் எவ்வளோ கேட்குறாங்க? 500 600. ஸோ விலை செம்மலாக போகுது எனக்கு. சரி, ஓகேண்ணே. வர சந்தைக்கு வரீங்கண்ணே? ஓகேண்ணே. ஆனால் இப்போ உங்கள்கிட்ட வந்து வெள்ளாடுகள் இந்த மாதிரி குட்டிகள்லாம் வேணாக்கா ஃபோன் பண்ணி கேட்டால் கிடைக்குமாண்ணே? கிடைக்கும். சரிண்ணே. உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுண்ணே. 89 25 65 65 65 65 89 89 22. சரிண்ணே. இந்த மாதிரி விளையாடுகள்னா கிடைக்கும் உங்களுக்கு. ஓகேண்ணே. ரொம்ப நன்றிண்ணே. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. உங்கள் பேர் ஐயா? பேர் சையது ரசூல் ஐயா. ஓகே. எந்த ஊரியா நீங்கள்?
நாங்கள் சொந்த ஊர் திருமாவூருங்க. இங்கே மாமியை விட்டு கல்பாடி வந்திருக்கோம். இங்கே சரி ஆடு வளர்ப்போம் இது பண்ணாங்க. ஓகே, நீங்கள் வந்து பாடு வாங்க வந்துருக்கீங்களா? ஆடு வாங்க வந்துருக்கேங்க. ஓகே, அப்போ இந்த கிடா குட்டியே பெட்டக்கூடியாது? இந்த கிடா குட்டிங்க. ஓகே, எவ்வளோ சொன்னாங்க? எவ்வளோ வாங்கினீங்க? கிடா குட்டி வந்து 9,000 சொன்னாங்க. 7,900 வாங்கியிருக்கேங்க. 7,900 வாங்கிருக்கேன். விலை பரவாயில்லையா? விலை கட்டுப்படி ஆகாதுங்க. கட்டுப்படி கொஞ்சம் அதிகம் தான். அதிகம் தாங்க. ஓகே, 8 கிலோ தருங்கிறாங்க. இது 10 கிலோ சொல்லி வாங்கணும். ஓகே ஓகே. 10 கிலோ இல்லைங்க ஐயா. ஸோ இருந்தாலும் வந்து விலை வந்து நமக்கு வந்து அதிகம் தான்ல? விலை அதிகம் தான் ஐயா. சரி, ஓகே. ஒரு வாரம் கம்மியாக இருக்கும், ஒரு வாரம் அதிகம் இருக்கும் ஐயா. சரி, ஓகே. சரிங்க, அவங்க தவிர ரொம்ப நன்றியா. ரொம்ப நன்றிங்க. வணக்கங்க ஐயா. ப்ரோ வணக்கம் ப்ரோ. அவங்க பேர்? தமிழரசு. ஓகே, எந்த ஊர் ப்ரோ நீங்கள்? கூடலூர். ஓகே ஓகே. இந்த 2 கிடா குட்டியில் பெட்ட குட்டியில் ரெண்டுமே? ரெண்டுமே கிடா. 2 கிடா குட்டி. ஓகே, எவ்வளோ விலை சொல்கிறீங்க? 13,000. ஓகே, எவ்வளோ கேட்குறாங்க மக்கள்? 10 ரூபாய்க்கு. 10 ரூபா கேட்குறீங்க. இறுதி எவ்வளோ தரலாம்? 12 ரூபா. 12 ரூபா தரலாம். ஓகே ஓகே. ஸோ வாரம் சந்தைக்கு வரீங்க நீங்கள்? இன்னைக்கு தான் கஷ்டம். நீ வரீங்களா? வீட்டில் வளர்த்தாடுங்களா அது? சரி, ஓகே ஓகே. விலை பரவாயில்ல இருக்கா? போதா சொல்கிற ரேட்டுக்கு எப்படின்னா பரவாயில்ல இருக்கு. சரி ப்ரோ, ரொம்ப நன்றி. வாழ்த்துக்கல ஐயா. வணக்கம்யா. உங்கள் பேரியா? என் பேர் ராஜேந்திரன். நல்ல பேர். எந்த ஊரியா நீங்கள்? ஏலேரி, அரியலூர் மாவட்டம். ஓகே, அரியலூர்லேருந்து இங்கே சிறுவாச்சியில் வந்து ஆடு விற்க வந்திருக்கீங்க. ஆமாம். ஐயா, இன்னைக்கு வந்து எத்தனை ஆடு கொண்டு வந்தீங்க இன்னைக்கு? 15 ஆடு கொண்டு வந்தேன். 15 ஆடா? 15 எத்தனை ஆடு வித்துச்சு? எல்லாம் வித்துருச்சிங்களா? 2 ஆடு நிற்கிது. 13 வித்துருச்சு, இந்த 2 நிற்கிது பேலன்ஸு. ஓகே, இப்போ 2 எவ்வளோ சொல்கிறீங்க? 2 வந்து 11,000 சொல்கிறேன். ஓகே, மக்கள் எவ்வளோ கேட்குறாங்க? 2 கடை குட்டிங்களா? ஆமாம். ஓகே, மக்கள் எவ்வளோ கேட்குறாங்க? மக்கள் வந்து 9 ரூபாய்க்கு கேட்குறாங்க. 9 ரூபாய்க்கு. இறுதி எவ்வளோ தரலாம் இப்போ? இது 10 ரூபா கொடுக்கலாம். 10 ரூபா கொடுத்துடலாம். ஐயா, இப்போ வாரம் வரீங்களா சந்தைக்கு? வாரம். ஐயா, இப்போ நேரில் பார்க்குறாங்க. பார்க்குற அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி கிடாக்கள் வெள்ளாடுகளாக வேணாக்கா கால் பண்ணி கிடா கிடைக்குமா உங்களுக்கு? கிடைக்கும். சரிங்க, அவங்க ஃபோன் நம்பர் சொல்ல முடியுமாயா? ஃபோன் நம்பரு சொல்கிறேன். 99 99 76 76 84 84 44 44 29 29. கால் பண்ணி கேட்டால் இந்த மாதிரி விளையாட்டுலாம் கிடைக்கும் ஐயா? ஆமாம். சரிங்க. எத்தனை வருஷம் சந்தை வரீங்க நீங்கள்? இப்போ இடையில ஒரு வருஷம் வரல. இப்போ இன்னைக்கு தான் முதல் வந்திருக்கேன். அப்படிங்களா? நடுவு கொஞ்சம் கேப் விட்டீங்க. கேப் விட்டேன். சரி, ஓகே ஓகே. சரிங்க, ரொம்ப நன்றியா. அண்ணா வணக்கண்ணே. உங்கள் பேருண்ணே? செந்தில். எந்த ஊர்ண்ணே? ஓகேண்ணே. ஆனால் இந்த குட்டி வந்து கிடா குட்டியா புற குட்டியாண்ணே? கிடா குட்டியா? புறா குட்டியாண்ணே? ஓகேண்ணே. எவ்வளோ விலை சொன்னாங்க? எவ்வளோ வாங்கினீங்கண்ணே? 1200. 1200 விலை பரவாயில்லண்ணே. ஓகே, எவ்வளோ சொன்னாங்க மக்கள்? 1500 சொன்னார். 1500 சொல்லி 1200ன்னு. ஆனால் இப்போ வளர்ப்பு வாங்கிட்டு போயிடலாண்ணே. ஓகேண்ணே. வீட்டில் கிடா இருக்காண்ணே? கிடா குட்டி இருக்கு. சரி, ஓகேண்ணா. விலை பரவாயில்ல இன்னைக்கு? விலை பரவாயில்ல. வாரம் சந்தைக்கு வரீங்களாண்ணே? இல்லை இன்னைக்கு தான் வரணும். ஓகே, அது நமக்கு வந்து தேவை அப்படின்னாக்கா இங்கே வந்து வாங்கிக்கலாண்ணே. இப்போ சிறுவாச்சூர் வந்தால் நல்லா தரமான ஆடுகள் வாங்கலாண்ணே. ஓகேண்ணே, ரொம்ப நன்றிண்ணே. ரைட். ஐயா வணக்கம்யா. வணக்கம். ஓகே ஐயா, உங்கள் பேர்? பாடராஜ். ஓகே, நீங்கள்? அற்புதசாமி. கருப்பையா. ஆல்பர்ட். ஓகே, நீங்களா எந்த ஊர் நீங்களா? திருச்சி மாவட்டம் ஆலமக்கம். ஆலமக்கம். ஓகே ஐயா, இங்கே வந்து சிறுவாச்சூரில் வந்து ஆடுலாம் வாங்கியிருக்கீங்க. ஓகே, வந்து மொத்தம் எத்தனை ஆடு வாங்கினீங்க? 14 ஆடு. 14ஆ? ஓகே, இப்போ வந்து இதெல்லாமே இந்த இறைச்சி பர்பஸ்க்கா கறிக்காக வாங்கிட்டீங்களா? இல்லை வளர்ப்புக்கா? ஓகே, எந்த ஊரியா வளர்ப்புக்கு? எந்த கிராமம்? ஆலமக்கம். இப்போ வந்து எல்லாம் வளர்ப்புக்கு தான். ஓகே, இப்போ எல்லாம் வந்து குரலா இல்லை கிடாவா? எல்லாமே எல்லாம் கிடாவா? கிடா வாங்கி இப்போ எத்தனை மாதம் வளர்ப்பீங்க? 6 மாதம். 6 மாதம் 5 மாதம். ஓகேயா, இப்போ வளர்த்து விற்பனை பண்ணால் நல்ல லாபம்ல? சரி, ஓகே ஓகே. ஐயா, இப்போ வந்து இப்போ நேரில் பார்க்குறாங்க. இப்போ நிறைய பேர் வந்து புதுசாக பண்ண ஆரம்பிக்கணும், இந்த ஆடுகளை வந்து வாங்கி வளர்த்து இது மாதிரி விற்பனை பண்ண நினைக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து நீங்கள் சொல்கிற அறிவுரை என்ன? எப்படி வளர்க்கணும் சொல்லுங்களேன் கொஞ்சம். அதாவது அனுபவம் இருக்கணும். அனுபவம் இருக்குங்களா? ஓகே. ஆடு சீக்கு வருதுன்னு வச்சுக்க, ஊசி மரத்துரு போடணும். அது வந்து மின்வெணு இருந்தால் தான் அந்த தொழில் செய்ய முடியும். அனுபவம் வேணும் இல்லையா? சரி, செய்ய முடியாது. சரி, அப்போ அந்த அனுபவம் கற்றுக்கணும்னாக்க ஆரம்ப காலங்களில் 2 ஆடு வாங்கி வளர்க்கலாமா? அவங்க யோகம் ஒன்று இருக்கணும். யோகம், அதிர்ஷ்டம் வந்து கை கொடுக்கணும், அதுவும் இருக்குல்ல? ஓகே ஓகே. முழுக்க நம்ம வந்து இது உழைப்பு இருந்தாலுமே அதிர்ஷ்டம் கை கொடுக்கணும். சரிங்க ஐயா, உங்கள் ஃபோன் நம்பர் சொல்ல முடியுமாயா? நான் சொல்லுவேன். சொல்லுங்கள். 84 89 89 05 05 07 07 02 02. இப்போ நேரில் பார்க்குறாங்க. அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி கிடாக்கள் இந்த மாதிரி விலையில் வேணாக்கா ஃபோன் பண்ணி கிட்ட கிடைக்கும் இல்லையா? சரிங்க, அவங்க தகவல் ரொம்ப நன்றியா. ரைட். ஐயா வணக்கம்யா. ஐயா, உங்கள் பேரியா? முருகேசன். நல்ல பேரியா. எந்த ஊரியா நீங்கள்? குடிக்காடு. குடியாடு. சரிங்க ஐயா, இப்போ இந்த 2 குட்டியில் வாங்கிருக்கீங்க. 2 கிடா குட்டியில் புற குட்டிங்களா? 1 கிடா 1 புருவ. ஓகேங்களா? ஒரு தாய் ஆடு மாதிரி இருக்கா? அதாவது ஒரு தாய் ஆடு தான் நினைக்கிறேன். ஆமாம். சரிங்க, எவ்வளோ விலை சொன்னால் எவ்வளோ வாங்கினீங்க? 8 சொன்னாப்புல 7 ரூபாய்க்கு வாங்கினேன். ஓகே, 8,500 சொல்லி 7 ரூபாய் இருக்கீங்க. விலை பரவாயில்ல இன்னைக்கு? ஆமாம். இப்போ நீங்கள் வர சந்தி வரீங்களா? வரேன். ஓகே, வந்து இப்போ வீட்டுக்கு தேவையான ஆடுலாம் வாங்கிட்டு போயிருவீங்களா? ஓகே ஓகே. மனசுக்கு பிடிச்ச மாதிரி தான் வாங்கிருக்கீங்களா? சரி, ஓகே ஓகே. சூப்பர்யா. சரி, நன்றியா ப்ரோ. வணக்கம் ப்ரோ. வணக்கண்ணே. ஓகே, உங்கள் பேர் ப்ரோ?
என் பேர் மணினே. மணியா? ஓகே ப்ரோ. இப்போ நம்ம சந்தையில் இங்கே பார்த்தோம், மீட் பண்ணோம். ஸோ நம்ம தமிழ்நாடு பெட்ஸ் சேனலில் பார்த்து தான் இங்கே சந்தைக்கு வரையும் சொன்னீங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் நீங்கள்? ஓகே ப்ரோ. நம்ம சேனலில் வந்து சிவாஜி சந்தை போகிற பார்த்துட்டு நீங்கள் இன்னைக்கு சந்தைக்கு வந்துருக்கீங்க. ஸோ வந்து நீங்கள் ஹாப்பி தான், ரொம்ப ஹாப்பி தானே? ஸோ நீங்கள் ஹாப்பி, ரொம்ப ஹாப்பி தான். ஓகே சூப்பர் ப்ரோ. நம்ம சேனல் பரவாயில்லைங்களா? பரவாயில்ல, எல்லாம் நல்லா மக்களுக்கு தெரியக்கூடிய விஷயமா போட்டுட்டு இருக்கீங்க. ஓகே. இந்த நிலவரம், ஆட்டு சந்தை நிலவரம் என்னன்னு தெரியாது. அங்கங்கே ஒரு ஊருக்குள்ள பார்த்தீங்கன்னா ரேட் அதிகமாக போயிட்டு. ஓகே ஓகே. இப்போ நீங்கள் போட்டுக்கிறதால எங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கு. ஓகே. பார்த்து போன வாரம் இந்த ரேட்டு போயிருக்கு, இந்த வாரம் இப்படி வாங்கலாம் அப்படின்னு பார்த்து அப்படிங்கிற நிலவரம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு வந்து தமிழ்நாடு பெட்ஸ் சேனல் வந்து ஒரு மூலதனமாக இருக்குல்ல? ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப நன்றி ப்ரோ. தொடர்ந்து ஆதரவுங்களா? நன்றி ஐயா. வணக்கம்யா. உங்கள் பேரியா? கோவிந்தன். ஓகே ஐயா, இந்த தரமான விலையெல்லாம் கொண்டு வந்துருக்கீங்க. ஓகே, எத்தனை ஆடு கொண்டு வந்தீங்க இன்னைக்கு விற்கிறதுக்கு? 10 ஆடு. 10 ஆடு. எந்த ஊரியா நீங்கள்? தேவையூர். ஓகே ஐயா, இப்போ இந்த ஆடுகள் எவ்வளோ விலை சொல்கிறீங்க? இது 4 ரூபா 5 ரூபா சொல்கிறோம். ஓகே. மக்கள் எவ்வளோ கேட்குறாங்க விலை? 40 ரூபா 50 ரூபா கேட்குறாங்க. மொத்தத்துக்கேவா? ஓகே ஓகே. ஸோ வந்து விலை கட்டுப்படி ஆகலை இன்னைக்கு, அதனால என்ன நிற்கிது விற்காம. சரி ஓகே ஐயா. இப்போ நேரில் பார்க்குறாங்க, பார்க்குற அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி விளையாடுகள்லாம் வேணும் அப்படின்னாக்க ஃபோன் பண்ணி கேட்டால் கிடைக்குமா உங்களுக்கு? கிடைக்கும். சரி, அவங்க ஃபோன் நம்பர் சொல்லுங்க. 97 97 97 97 51 51 34 34 70 70 50 50. ஸோ கால் பண்ணி கேட்டால் இந்த மாதிரி விலைலாம் கிடைக்கும். சரிங்க, ரொம்ப நன்றியா. ரைட். ஸோ பாருங்க நேர்களே, இந்த சிறுவாச்சூர் ஆட்டு சந்தைக்கு வந்து நல்லா தலைச்சேரி ரக ஆடுகள் வந்துச்சு. பாருங்கள், நல்லா ஜம்முன்னு இருக்குது பாருங்கள். இதாங்க ஒரிஜினல் தலைச்சேரி. ஸோ பாருங்கள், உங்கள் பறவைக்காக. அதாவது தலைச்சேரி அப்படிங்கிறது நிறைய வீடியோ சொல்லியிருக்கோம். அதாவது இந்த காது, முக அமைப்பு, இந்த மூக்கெல்லாம் பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து பிங்கிஷாக இருக்கும். ஸோ மேலும் நம்ம தமிழக வெளிநாட்டு இனங்களில் வந்து மோளையாடுன்னு ஒன்று இருக்குது. அது வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க கொஞ்சம் வந்து லைட் ஒயிட்டில் இருக்கும். மேலும் வந்து முகத்தில் வந்து லைட்டாக வந்து இந்த பிளாக் கலர் மாதிரி இருக்கும். ஸோ அந்த கடைசியில் நிற்கிது பார்த்தீங்களா? ஸோ அது வந்து மோளையாடு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஆனால் அது கலப்பினம் தான் அது. ஸோ இது வந்து தலைச்சேரி ஆடு. பாருங்கள், உங்கள் பறவைக்காக. பாருங்க நேர்களே, இந்த சந்தைக்கு வந்து நல்ல தரமான ஒரு 4 பல் கிடா ஒன்று வந்துச்சு. இது வந்து கொடியாடு கிராஸ் இது. ஸோ வந்து ஹைட்டு வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தது, ஆனால் வந்து நல்ல தரமான கிடா. ஸோ வந்து நம்ம ஒரு ஆட்டுக்கு வந்து ஒரு கிடா பயன்படுத்தணும் அப்படின்னாக்கா இந்த மாதிரி கிடா போடலாங்க. அந்த வகையில் வந்து இன்றைக்கி சந்தையில் அந்த கிடாக்களில் வந்து தரமான கிடா. ஸோ அதோடைய வால் தோரணை பாருங்கள். ஸோ நல்லா வந்து வால் தூக்கு வாழாக இருக்குது. நல்லா ஜம்முன்னு வந்து குதிரை வால் மாதிரி இருக்குது பாருங்கள். ஸோ வந்து உங்கள் பார்வைக்காக கிடாவும் நல்லா ஆக்ரோஷமான கிடாங்க. ஸோ வந்து நல்லா சுறுசுறுப்பாக ஜூட்டிப்பான கிடா பாருங்கள். ஸோ பாருங்கள், ஐயா தான் வந்து இந்த கிடாவோட உரிமையாளர். இதில் வந்து 24,000 சொல்கிறாங்க இந்த கிடா வந்து பாருங்கள். ஸோ வந்து நல்லா வந்து ஆட்டுக்கு பயன்படுத்தலாம். நல்லா வந்து காயில் கிடா, நல்ல பெருவெட்டு கிடா பாருங்கள். நல்லா வந்து விதைப்பையுமே வந்து நல்ல பெருசாக அழகாக இருக்குது. ஸோ வந்து நல்லா ஆட்டுக்கு பயன்படுத்தலாம் பாருங்கள். நல்லா தோரணையான கிடாங்க. ஸோ ஐயா தான் கொண்டு வந்துருக்காங்க. ஐயா, இது வந்து எந்த ஊர் கிடையாது? அரியலூர் பக்கம் இல்லை? ஓ அப்படியா? சரி ஓகே. ஆட்டுக்கு நல்லா பாயும்ல? ஆட்டுக்கு பயங்கரமாக இருக்கும்ல? ஓகே ஓகே சரிங்க. ஸோ பாருங்கள், நல்லா ஆட்டுக்கு வந்து நல்ல தரமான கிடாவை போடலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ ஜம்முன் இருக்கு. நல்ல கரும்பூர் ரக, குடியாட்டு ரக கிடா பாருங்கள். சரிங்க, ரொம்ப நன்றியா.